பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 4 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. இதை நீங்கள் விசுவாசித்து இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இதை உங்கள் வாயினால் அறிக்கையிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இப்படிப்பட்ட பாடுகள், கஷ்டங்கள், எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கலை, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன், வாழ்க்கையில் ஒரு கசப்பு, சில நேரம் சோர்வுகள், மனதில் எழும்புகிற காரியங்கள், தனிமையை உணர்கிற ஒரு காரியம், உதவி வேண்டுமென்றால் என்னிடத்தில் வருகிறார்கள், ஆனால் எனக்கு உதவி தேவைப்படும் பொழுது யாரும் எனக்கு கரம் நீட்டுவதில்லை என்று உங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே மேல் எழும்புகிறதா? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது, நான் பிறக்காமல் இருந்தாலே நல்லமா இருக்குமே என்று சொல்லி உங்கள் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் உண்டு. இந்த 4 காரியங்களை நீங்க விசுவாசித்து எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சோர்வு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் தனிமையை உணர்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தோல்விகள் தொடர்ந்து வருகிறதோ, நீங்கள் மனம் தளராதபடிக்கு இந்த 4 காரியத்தை உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கையிடுங்கள். உங்கள் நிலைமைகள் எல்லாம் மாறும். முதலாவது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், தேவன் என்னை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார். தேவன் என்னை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார். இரண்டாவது நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த உலகத்தில் நான் தான் ஒரே பாவி என்றாலும் இயேசு எனக்காக மரிப்பார். இந்த உலகத்திலே நான் தான் ஒரே பாவி என்றாலும் இயேசு எனக்காக மரிப்பார். மூன்றாவது, நான் இருக்கிற வண்ணமாகவே அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்மேல் பிரியமா இருக்கிறார். நான் இருக்கிற வண்ணமாகவே அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்மேல் பிரியமா இருக்கிறார். நான்காவது, என்னுடைய கஷ்டத்தின் நேரத்தில் எல்லாம் என் கூடவே இருக்கிறார். என்னுடைய கஷ்டத்தின் நேரத்தில் எல்லாம் என் கூடவே இருக்கிறார் என்று மனதார நீங்க இந்த வார்த்தை சொல்லும் பொழுது உங்களோட காரியமெல்லாம் ஜெயமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய பலன் கிடைக்கும், புதிய நம்பிக்கை உருவாகும், படைத்தவரின் ஆசீர்வாதம் உங்கள் மேல வந்து தங்கி இருக்கும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், இதை விசுவாசித்து உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.